இன்றும் நாம் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவரை நமது ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் என்ற பகுதியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அது சுயேட்சையாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மலையக அரசியல் அரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மயில் வாகனம் திலகராஜ் அவரோடு நாங்கள் தற்போது தொலைபேசி மூலமாக அவரை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இந்த தேர்தலில் மலையகம் சார்பிலே அல்லது மலையக மக்களின் பிரதிநிதியாக அவர் போட்டியிடுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் அவருக்கு சிறகு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சிறகு அவருடைய சின்னமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் அவரை தொடர்பிலே இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். மயில் வாகனம் திலகராஜ் அவர்களை ஹலோ, வணக்கம் திரு மயில் வாகனம் திலகராஜா அவர்களே. வணக்கம். தற்போது நீங்கள் நேரடியாக இணைந்துள்ளீர்கள் நம் நாடு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியில். முதலாவதாக, அதாவது நாங்கள் வெல்வதற்கல்ல சொல்வதற்கு என்ற துணைப்பொருளில் தான் நீங்கள் இம்முறை களமிறங்கியிருக்கின்றீர்கள். இதை நாங்கள் கொஞ்சம் விளக்கப்படுத்துவோம். நல்லது. நம் நாடு பத்திரிகை கண்ணோட்டத்தில் இணைத்துக் கொண்டமைக்கு நன்றி. வெல்வதற்காக அல்ல சொல்வதற்காக என்கின்ற துணைப்பொருளோடு நாங்கள் இந்த முறை இலங்கை மலையக தமிழ் மக்களின் ஜனாதிபதி வேட்பாளராக மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பில் போட்டியிடுகின்றோம். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இது ஒரு சட்டம் அல்லாத போதும் ஒரு அரசியல் மரபாக இலங்கையில இருப்பதுதான் இலங்கையின் சிங்கள பௌத்த குடிமகன் ஒருவரே ஜனாதிபதியாக வர முடியும் என்பது. இது எங்கும் எழுதப்பட்ட சட்டம் ஒன்றல்ல, ஆனால் அவ்வாறான ஒரு மரபு இருக்கிறது. இது ஒரு கூடாத மரபு என்பது வேறு கதை. அதையும் ஞாபகப்படுத்துவதற்காகவும், ஏன் அதை கூடாத மரபு என நான் சொல்லுகிறேன் என்றால், சிங்கள பௌத்த சிங்கள குடிமகனோ மகளோ 65% இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். எஞ்சி 35% அந்த பௌத்த மதத்தை சாராதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், அந்த 35%க்குள் மிக மிக அதிமேதாவியாக ஒருவர் இருந்தாலும் கூட, அதிக புத்திசாலியாக, அதிக திறமைசாலியாக, அதிக திறமை படைத்த தலைமைத்துவ பண்பு கொண்டவராக இருந்தாலும் கூட அவரால் இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது. அவரது அந்த திறமையை, அவரது அந்த மூளையை இலங்கையில் பயன்படுத்த முடியாது என்கின்ற நிலைமை இலங்கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. எனவே அந்த அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இலங்கை மலையக தமிழர் என்போர் 5% மாத்திரமே இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில், இத்தகைய இனத்துவமயப்பட்ட இலங்கை நாட்டில் இலங்கை மலையக தமிழர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அறவே இல்லை என்கின்ற சூழ்நிலையிலும், அதே நேரம் இலங்கையில் குடியுரிமை மறுக்கப்பட்ட, பறிக்கப்பட்ட, அதே போல வாக்குரிமை மறுக்கப்பட்ட மக்களாக இருந்த இந்த மக்கள் நீண்ட நெடிய போராட்டத்தின் பின்னர் வெற்றி கொண்ட அந்த வாக்குரிமையை முறையான வகையில் பயன்படுத்தி ஜனாதிபதியாக கூட தகுதியான சமூகம் இந்த சமூகம், அந்த களத்தில் நாங்கள் இறங்குவோம் என்பதை எடுத்துச் சொல்வதற்கும், இந்த மக்களின் பேசப்படாத பல்வேறு விஷயங்களை இத்தகைய ஒரு தளத்தில், தேசிய தளத்தில், சர்வதேச முக்கியத்துவம் அல்லது சர்வதேச நாடுகள், சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் இலங்கையில் மலையக தமிழ் சமூகம் என்கின்ற ஒரு சமூகம் வாழ்கிறது. அந்த சமூகம் எத்தகைய சவால்களை எதிர்கொள்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை பயன்படுத்துவதுதான் இந்த துணைப்பொருளின் சாராம்சம் என சொல்லுவேன். சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. தற்போது உங்களது பிரசார நடவடிக்கைகள் எந்த வகையில் இருக்கிறது? பிரசார நடவடிக்கைகள் மிகவும் நுணுக்கமானதாக, பாரிய கூட்டங்களை அழைத்து பெருங்கட்சிகளைப் போல அல்லது பிரபல வேட்பாளர்களைப் போல தங்களது பள்ளத்தை காட்டுகின்ற ஒரு பிரச்சார நடவடிக்கைகளாக அல்லாது, எங்களது ஒவ்வொரு பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் ஒவ்வொரு உத்தியாக மலையக மக்களுக்குள் அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு வெளிக்கொணர்வது அல்லது அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை, அது தீர்க்கப்பட வேண்டிய முறைமைகளை எவ்வாறு வெளிக்கொணர்வது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக எங்களது பிரச்சார உத்திகளை கொண்டு நடத்துகின்றோம். அது அரசியல் அதிகார பகிர்வாக இருக்கட்டும், அடிப்படை அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்வதாக இருக்கட்டும், சக சமூகத்துடனான புரிந்துணர்வு அரசியலாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு விடயத்திலும் இந்த மக்கள் இணைக்கப்பட வேண்டிய புள்ளி எது, தேசிய நீரோட்டத்திற்குள் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற மையத்தை வைத்துக் கொண்டு இந்த தேசிய நீரோட்டத்துக்குள் இந்த மக்களை எவ்வாறு இணைத்து செல்லலாம் என்பதான ஒரு பிரச்சாரத்தை சக சமூகங்களுக்கும், கொள்கை வகுப்பாளர்களுக்கும், வெற்றி பெற போகின்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கும், சர்வதேச சமூகத்துக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற விதமாக எங்களது பிரச்சார உத்திகளை அமைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் கூட்டணி ஒன்றின் தலைவர் ஒருவர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார், தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன்
அவரை வடக்கு மற்றும் கிழக்கில் மற்றும் நீங்கள் வாக்கு கேட்டு பிரசாரம் செய்யுங்கள், வடக்கு கிழக்கு வெளியே வர வேண்டாம், அங்கே நாங்கள் வேறொரு வேட்பாளரை ஆதரிப்போம் என்று. அந்த வகையில் இந்த கருத்து தொடர்பாக நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் வடகிழக்குக்கும் செல்வீர்களா, கொழும்பிற்கு வருவீர்களா? நிச்சயமாக எனது அடுத்த பயணம் வடகிழக்குத்தான். அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர்கள் என ஏற்றுக்கொண்ட அல்லது அறிவிக்கின்ற அல்லது நீங்கள் சொல்லுகின்ற தலைவர் அவரைத்தான் பொது தமிழ் வேட்பாளர் என ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இந்த நிலைமைகளை நான் முற்றாக மறுக்கிறேன். வடக்கில் இருந்து அல்லது கிழக்கில் இருந்து வருகின்ற ஒருவர் எவ்வாறு பொது தமிழ் வேட்பாளர் என்கின்ற அடையாளத்தை பெற முடியும்? அப்படியாயின் இலங்கை மலையக தமிழர் என்போர் யார் என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இது ஒரு விவாதத்துக்குரியது அல்ல. அவர்கள் தமிழ் தேசிய வேட்பாளராக அல்லது வடகிழக்கு தமிழர் வேட்பாளராக அல்லது இலங்கை சனத்தொகை கணக்கெடுப்பிலே அவர்களை கணக்கெடுக்கும் விதமாக இலங்கை தமிழர் வேட்பாளராக இருப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கணிசமான தேசிய இனமாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை மலையக தமிழ் தரப்பினரது அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்தாது அல்லோடு எந்த விதமான கலந்துரையாடல்களையும் முன்வைக்காது தாங்கள் மாத்திரம்தான் தமிழ் பொது வேட்பாளர் என அறிவிப்பதை நான் முற்றாக மறுக்கிறேன். அவர்களது கோரிக்கை அவர்களுக்கானது, எங்களுக்கான கோரிக்கை தனித்துவமானது. எனவே இது பற்றி நான் அவர்களோடு பேசுவதற்கு கலந்துரையாடி இருக்கிறேன். தமிழரசு கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் என்னோட தொடர்பு கொண்டிருக்கிறார். அதே போல சிவில் சமூக அமைப்பினரும் என்னோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட நான் பேசுவதற்கு தயாராக இருக்கும். நன்றி திரு திலகராஜ் அவர்களே, நேரம் போதாமை காரணமாக வருந்துகின்றோம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. அது சுயேட்சை வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மயில் வாகனம் திலகராஜ் அவர்கள். சரி, இன்றும் நாம் நம் நாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மராஜ் பிரேமானந்த். வணக்கம் நேர்களே, நன்றி.